இதற்கான காரணம். இந்த சிறுகதையின் மையக்கருத்துகள் சரோஜாரணா என்ற சிறுகதையில் நெசவாளர்களின் நிலைமை மிக மோசமான நிலைமையில் இருப்பதை 1943 அறிஞர் அண்ணா கண்களுக்கு காட்சியாக செதுக்கியிருப்பார். செவ்வாழை என்னும் சிறுகதையில் ஏழை மக்களின் உழைப்பை உறிஞ்சி கொளுத்து வாழும் முதலாளிகளின் பிடியிலிருந்து உழைக்கும் மக்களை விடுவிக்க வேண்டும் என்ற சிந்தனையை கதையில் வெளிப்படுத்தியிருப்பார். மூன்றாவதாக சாதி என்னும் சிறுகதையில் முதலாளி கோபத்தை வெளிப்படுத்திய போது அது சமூகம் வரை கோபமாய் வெளிப்பட்டது. ஆனால் மரியாதை வெளிப்படுத்திய போது அது சமூகம் வரை மரியாதை வெளிப்படுத்தியது. இதுவே இக்கதையின் மையக்கருத்து. இந்த கதைகளிலிருந்து நான் புரிந்து கொண்டது முதல் கதையில் எழுதியுள்ளார். நான் சொல்லப்போகும் கதையின் பெயர் முனிவரும் குள்ளநரியும். ஒரு அமைதியான கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தினந்தோறும் அதிகாலையில் சமையல் வேலையை முடித்துவிட்டு விவசாய நிலத்திற்கு சென்று விடுவார்கள். அப்போது ஒரு நாள் சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது ஒரு வீட்டில் அவர்கள் சமைத்து வைத்த சாப்பாடுகள் எல்லாம் அங்கே இல்லவில்லை. அப்போது அவர்கள் தேடினர். ஆனால் அங்கே யாரும் இல்லவில்லை. அவர்கள் சொன்னார், அந்த வேலையை பண்ணியது ஒரு காட்டு மிருகம் என்று தான் அவர்கள் சொன்னார்கள். அதனால் அவர்கள் அந்த கிராமத்தில் சில பொறிகளை வைத்தனர். அந்த பொறியில் அந்த நரி மாட்டிக்கொண்டனர். அப்போது அங்குள்ள ஒரு முனிவர் அந்த திசையை நோக்கி வந்திருந்தார்கள். அப்போது அந்த குள்ளநரி அவர்கிட்ட கூறினர், என்னை காப்பாற்றுகள், நான் தெரியாமல் இந்த பொறியில் ஒன்று மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னனர். அப்போது அதை நம்பி அந்த முனிவரும் அதை காப்பாற்றினர். அப்போது அந்த குள்ளநரி அதை பிடித்துவிட்டு, இவர்தான் உங்கள் சாப்பாடை திருடினர் என்று சொன்னனர். ஆனால் அந்த மக்கள் அதை நம்பவில்லை. அதனால் அந்த குள்ளநரியை அடித்துவிட்டு அவர்கள் அதை துரத்திவிட்டனர். நான் இந்த கதையில் தெரிந்துகிட்ட விஷயம், எப்போதும் தீய செயல் ஜெயிக்காது, நல்ல செயல்தான் ஜெயிக்கும். நன்றி, வணக்கம். பஞ்சதந்திர கதையினை ஜெயபாலனின் எண்ண ஓட்டத்தை தன் எண்ணங்களுடன் இயல்பான மொழியில் இணைத்து பேசிய வருணிற்கு பாராட்டுக்கள். Next I call lot number 6 Netra RS 3rd standard A3. Lot number 6 Netra RS 3rd standard A3. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நேத்ரா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படித்த புத்தகத்தின் பெயர் ஒவ்வொரு மரத்திலும் ஓர் உலகம். இந்நில உலகில் உள்ள ஒவ்வொரு மரமும் அதனதன் இன பண்பிற்கேற்ப தனது வாழ்நாளில் ஒவ்வொரு வினாடியும் வியக்கத்தக்க நிகழ்வுகளை நிகழ்த்தி அவற்றின் வாயிலாக மானிட சமூகத்துக்கு ஒப்பற்ற சேவையை செய்து வருகிறது. அத்துடன் இறந்த பிறகும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பலன் கொடுக்கிறது. இந்நூலின் ஆசிரியர் திரு M.R. ராஜகோபாலன். இவர் காந்தி கிராம அறக்கட்டளையில் செயலாளராக உள்ளார். சுற்றுச்சூழல் சிந்தனைகள், தண்ணீர், உலகளாவிய போராட்டங்கள், தகவல் சுரங்கம் போன்றவை இவர் எழுதிய நூல்களாகும். பொதுவாக நாம் மரத்தின் பலன்களை உணர்ந்திருக்கிறோம். சுருக்கமாக சொல்வதானால் காய், கனிகள், விறகுக்கான எரிபொருட்கள், கூரை, ஜன்னல், மேஜை, கதவு, நாற்காலி போன்ற பொருட்களையும் இவற்றுக்கும் மேலாக இன்னும் எவ்வளவோ பலன்களை பற்றியும் நாம் நன்கறிவோம். இருந்தாலும் மரம் பற்றிய ஓர் அலட்சிய உணர்வு நமக்கு உள்ளது. சற்று மந்த புத்தி படித்த மனிதர்களை மரமந்த என்று குறிப்பிடுகிறோம். நாளடியாரில் கூட சுவையாகி கொம்பாகி என்று தொடங்கும் பாடலில் அறிவற்ற மனிதன் ஒரு மரத்துடன் ஒப்பிடப்படுகிறான். இப்படியெல்லாம் நமது கிண்டல்களுக்கு ஆளாகி வரும் ஒவ்வொரு மரத்திலும் ஓர் உலகமே அடங்கியுள்ளது. அது மட்டுமின்றி ஒவ்வொரு மரமும்
எண்ணற்ற பிரச்சனைகளையும் சவால்களையும் எப்படி எதிர்கொள்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலில் ஒரு மரத்தின்